Hi, hello viewers, welcome to Nakshatra Tamil channel. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு vlog வந்து பார்க்க போகிறீங்க. அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சம்மருக்கு ஒரு டெசர்ட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா என்கிட்ட வந்து டெய்லி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பிராண்டை வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி என்ற ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றின ஒரு ஷாப்பிங் vlogகும் வந்து சேர்த்து தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து வரப்போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சம்மருக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். எதை மாதிரி டெசர்ட் பண்ணலாம், எதை மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பனை நொங்கு வந்து கிடச்சிதுங்க. இது வந்து வீட்டு வாசல்லே வந்து கிடச்சிது எனக்கு. ஸோ அந்த நொங்கை வந்து வாங்கி இந்த க்ளீன் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப ரொம்பவே வந்து இப்போ தான் வந்து வெட்டி ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வரும்போது அந்த தோல் வந்து சில இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஓரளவு என்னால் வந்து அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சது. இதில் வந்து ஒரு 4-5 நொங்கை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். இன்னொரு 4-5 வந்து நல்லா இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சம்மருக்கு வந்து நொங்கு அப்படியே சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நொங்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்பவே ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த நொங்கு வந்து சாப்பிடவே ரொம்ப வந்து, ஏன்னா ரொம்ப பேர் வந்து பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ ரொம்பவே யோசிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டெசர்ட்டை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. இந்த சம்மருக்கு ஏற்ற டெசர்ட் இது. ஸோ இதை வந்து பாயசம் மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கூலாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இது வந்து பால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிறேன். காய்ச்சின பாலை வந்து திருப்பி எகெயின் வந்து நான் வந்து சேமியா, சர்க்கரை அதெல்லாம் கலந்து நான் இந்த ரெடிமேட் பாயசம் மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ரெடிமேட் பாயசம் மிக்ஸ் வேண்டாம் அப்படின்னாக்க இதில் சேமியா போட்டு நல்லா வேக வச்சு அதோட சுகரையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நட்ஸ்லாம் நெய்யில் வந்து வறுத்து போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் நான் வந்து ரெடிமேட் பாயசம் மிக்ஸை போட்டுட்டேன். பட் இருந்தாலும் இதுக்கு தனியாக நான் வந்து பாதாம் முந்திரியை வந்து நல்லா இதை மாதிரி கிரைண்ட் பண்ணி அதையும் வந்து நான் போடுறேன். கொஞ்சம் நொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நைஸாக பண்ணாமல் இதை மாதிரி பாதாம், பிஸ்தா, அப்புறம் கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அதில் வந்து போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கனாக்கா மில்க் மெய்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த டேஸ்ட்டுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மில்க் மெய்டும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்வீட்ஸ்க்கு சர்க்கரையும் சேர்த்தாச்சு. அப்புறம் நட்ஸு போட்டாச்சு. பாலில் வந்து இது மாதிரி பாயசம் மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாயசம் பதத்துக்கு நம்ம கொண்டு வரும்போது இதோடு சேர்த்து நம்ம அந்த நுங்கு வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், அதையும் வந்து சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு சிம்லேயே வச்சு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இந்த நுங்கு வந்து இந்த பாயசத்தோடு மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நுங்குல உள்ள சத்தெல்லாமும் வந்து இதில் வந்து நம்ம வந்து இறங்கி ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாயசத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு லஞ்சு முடிச்சுட்டு ஒரு டெசர்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நைட்டு வந்து டின்னருக்கு முடிச்சுட்டு ஒரு டெசர்ட்டாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சம்மருக்கு இந்த நுங்கு பாயசம் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தால அதையும் வந்து நான் வந்து இதோட வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கிக்கிறேன். எப்போதுமே வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. பொங்காமல் பார்த்துக்கோங்க. பொங்கி வழிஞ்சிடும் சம்டைம்ஸு. எனக்கு வந்து கொஞ்சம் பொங்கிடுச்சு. பட் வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அந்த மில்க் வந்து கொஞ்சம் நல்லாவே சுண்டி போய் அந்த நம்ம ஏற்கனவே கலந்து அந்த மில்க் மெய்ட்லேருந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த பாலோட டேஸ்ட்டு வந்து அந்த நுங்கில் இருக்கிற அந்த சாரும் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பாயசம் வந்து இருக்கும். நல்லா சூடு ஆறட்டும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கப்பில் வந்து நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் கீழேயே வந்து நார்மலாக வந்து கூலாகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுருங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த டயத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சம்மருக்கு அருமையான டெசர்ட், வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு
எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸு என்ன பிராண்ட்ஸ்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். நைக்காவில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இன்க்ளூடிங் கோம்ப்லேருந்து ஆரம்பித்து எதை மாதிரி பெஸ்ட்டு கோம் வந்து நல்லாயிருக்குங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஐலைனர் அண்ட் காஜல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஐ ஷேடோ, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் ரொம்பவே வந்து பார்த்து வாங்கின விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோம்பு வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. கச்சி நீம் கோம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வேப்ப மரத்தில் தயார் பண்ண ஒரு சீப்பு தான். இப்போ வந்து உட்டன் சீப்பு தான் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்கேல்பில் போய் பட்டு ரொம்பவே அந்த பொடுகுலாம் வராமல் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஸோ இந்த சீப்பு வந்து இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த பிராண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி மாமா எர்த்தோட ரோஸ்மெரி ஆயில், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு ஹேர் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ அதுதான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இதை பற்றி நான் தனியாக வந்து ரிவ்யூ உங்களுக்கு வந்து நான் போடுறேன், எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அது தவிர வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்லாம் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் காட்டுற பிராண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஒர்த்தியாகவும் இருக்கணும், பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும், ஆனால் வந்து நல்ல பிராண்டடாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் சூஸ் பண்ணது. இப்போ நான் வந்து காட்டுற இந்த கோம்பு வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி நீம் வுட்டில் பண்ணது. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 198 ருபீஸு. இதை வந்து நம்ம டெய்லி ட்வைஸ் வந்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அழுத்தி வாரும்போது சீப்பை வந்து யூஸ் பண்ணும்போது தலையில் நமக்கு டேண்ட்ரஃப் வராமல் ஹேர் ஃபால் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமா எர்த்தோட ரோஸ்மெரி ஹேர் ஆயில் தாங்க இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குறது இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நான் வந்து தனியாக செப்பரேட் ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். இந்த ரோஸ்மெரி ஆயிலோட வந்து பார்த்திங்கனாக்கா வெந்தயம் வந்து கலந்துருக்கு, இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்துருக்கிறதுனால செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் இப்போ வாங்கினேன் இல்லையா, ஆனால் இப்போ நான் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட 2000 ருபீஸ்க்கு போனால் ஏதாவது ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் நைக்காவில் கொடுப்பாங்க இல்லையா, அதை மாதிரி கொடுத்தது தான் இந்த ஷாம்பூ. ஸோ இது வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் தான், நாங்கள் வாங்கலை. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஸ்கேல்ப்பு மெசாஜர் ப்ரெஷ் வாங்கினோம். இப்போ ஷாம்பூலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த ஸ்கால்ப்பு மசாஜர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷாம்பூவை வந்து இதில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் வந்து இந்த ஸ்கேல்ப்பில் வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணி தேய்ச்சி குளிக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்கால்பில் இது இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் வந்து போய் இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம தலையை வந்து போய் குத்தி அது மாதிரிலாம் டேமேஜ் எதுவுமே பண்ணாது. ரொம்பவே சாஃப்ட் ப்ரெஷ் மாதிரி தான் இருக்குது. ஸ்கால்ப்பை மட்டும் அழகாக வந்து பெயின் இல்லாமல் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இதமாக இருக்குது. நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போது ரொம்பவே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நல்லா நுரை நிறையா வரதுனால இன்னுமே தலை ஃபுல்லும் உங்களுக்கு ஷாம்பு நல்லா அப்ளை ஆகி உங்களுக்கு அந்த தலையில் உள்ள டர்ட்லாம் வந்து அழகாக வந்து நீக்கிறதுக்கும் இந்த ப்ரெஷ்ஷு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஸ்கால்ப் மசாஜர் இந்த ப்ரெஷ்ஷு வந்து கண்டிப்பாக பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரொம்பவே வந்து ஹேர் வந்து இன்னுமே வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து எசென்ஷியல் ஆயில், லாவெண்டரோட நைக்கா பிராண்டோட எசென்ஷியல் ஆயில். இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா மேபிலினோட ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்து ஐப்ரோ பென்சில் தான் வந்து வாங்கினேன். இதுலேயே வந்து பேக்கில் வந்து ப்ரெஷ்ஷஸ் வருது, ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. நான் இது ஒரு நாளைக்கு வந்து இது பண்ணி அன்பேக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கான அல்மண்ட் ஆயில் வந்து வாங்கினேன். இந்த அல்மண்ட் ஆயிலும் எசென்ஷியல் ஆயிலும் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறத நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ஸோட ஐ ஷேடோ, இது செம்மையாக இருக்குங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. ப்ரெட்டி கலர்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. லைட் ப்ரௌன் ஷேடெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் தனியாக காட்டுறேன். இந்த பிராண்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பிராண்டு, பார்த்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து வாங்கினது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நியூட் லிப்ஸ்டிக் வந்து கரெக்டாக வந்து நான் தேடிக்கிட்டே இருந்தேன், அதுவும் மாஸில் வந்து கிடச்சிது. இந்த 3 ஷேடுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம லிப்ஸ்டிக் வந்து
போடாத மாதிரி இருக்கணும், ஆனால் போட்டிருக்கணும். அதை மாதிரி ஒரு கலர்ஸ் வந்து தேடிட்டே இருந்தேன். இந்த 3 கலருமே வந்து ஆப்டாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது மார்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஒரே செட்டில் ஒரே பேக்கில் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஷேடு, பர்ஃபெக்ட் நியூட் ஷேடுன்னே சொல்லலாம். இது போட்டால் வந்து அந்த அளவு தெரியவே தெரியாது. அப்படியே லிப்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நேச்சுரல் லிப்ஸ் கலர்லேயே இது வந்து இருக்கும். ரொம்ப 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 லைட்டான ஒரு கலரு, ஆனால் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நேச்சுரலாக உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கான இந்த ஷேடு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மார்ஸில். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது 3 ஒரே பேக்கில் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டு கொஞ்சம் டார்க் ப்ரௌனு. ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். அந்த லைட்டையும் இந்த ப்ரௌனையும் வந்து கூட நீங்கள் மர்ஜ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர். 3மே வந்து ரொம்பவே நியூட் ஷேடு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்து வாங்கினேன். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஷேடில் வந்து எனக்கு லிப்ஸ்டிக் வந்து கிடச்சிது. மார்ஸ் பிராண்டோடது இது. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து மார்ஸ் பிராண்டில் நைக்காவில் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த 3மே. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேஸஸ் கனடாலேருந்து வந்து ஐலைனர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. சுகர் பாப்லேருந்து வந்து ஒரு காஜல், இதுவுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் காஜல், ரொம்ப லாங் லாஸ்டிங்கில் வரும்னு சொன்னதுனால இந்த காஜலும் வந்து ரொம்பவே பிரைட்டாக நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கோம்பு ஒன்று டெய்லி வியர்க்காக ஒன்று வாங்கினது. ஸோ இந்த மார்ஸோட ஐஷேடோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கலர்ஸ் இருக்குது. எல்லா கலரும் சூப்பரான கலர், எல்லாமே லைட் ஸ்கின் கலர், லைட் ப்ரௌன் கலர், லைட் கிளிட்டர்லேருந்து எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இதே மாதிரி சூப்பரான நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. வேறு ஒரு வீடியோலேயே உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பை ஃப்ரம் ஹாசினி. டாட்டா பை பை.